பொண்ணு அந்த பேசுற ஒரு ஆடியோல சொல்றாளுங்க, எனக்கு வந்து அந்த பையன் கூட வாழ்றதுக்கும் வாழவும் பிடிக்கல, விருப்பம் இல்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் எனக்கு இல்ல, நான் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் வாழ்றவ. அப்பா அம்மா கூட இருந்து அப்பா அம்மாவும் கேவலப்பட்டுருவாங்க, என்னையும் கேவலப்படுத்தி அப்பா அம்மாவையும் கேவலப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாளுங்க. என்னால் ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃப்யூச்சரில் நான் ஒருத்தனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சமூக பிரஷர் சமூகம் நம்மள எப்படி பாத்துரும், இப்ப உங்களை இன்னைக்கு அசிங்கமா வந்து நினைச்சிரும் இன்னைக்கு வந்து அப்படிங்கிறது என்னையும் என் மனைவி அசிங்கமா பேசுறேன்னு சொல்றேங்க. நான் எந்த ஊடகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க. என்னுடைய வேதனைகளை, அந்த புள்ள போன துக்கத்தை என்னால் எந்த காலத்துக்கு ஜீர்ணிச்சுக்க முடியாது. உண்மை சொல்ல போன 5 நாள் சாப்பிடாம இருக்கிறேன். நான் கூட நேற்று நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டேன் இத்தனை நாளைக்கு அப்புறம். ஏன்னா அடுத்தது போராடணும், அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணுங்கிறத விட என்னை பாரி எத்தனையோ பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பனும் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இந்த புள்ள மூலமா கிடைக்கிற போது அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கு. பிரதனியா மட்டும் என்னுடைய பிள்ளை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்போ என்ற பொண்ணா பாவிச்சுதான் எந்த பொண்ணுக்கு நீ ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் தான் அடுத்த ஸ்டெப் நான் இதை பற்றி மூவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறேன்.